பிரிவினை கருத்துக்களை தகர்த்து, பிரிவினை கொள்கைகளை எதிர்த்து, பிளவுபட்ட வழிபாடுகளை முறியடித்து, ஒரே இறைவன் என்கின்ற கோட்பாட்டில் ஒருங்கிணைத்ததுதான் இஸ்லாம். சமூக நீதி மற்றும் இனவர்க்க பேதமற்ற சமத்துவம்தான் இஸ்லாமிய அடிப்படையாகும். ஒற்றுமைதான் இறைவனின் கட்டளை மற்றும் வெற்றியின் இரகசியம். ஒற்றுமை குறித்து இறைவனின் போதனை: நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை பலமாக பற்றி பிடியுங்கள், மேலும் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தபோது உங்களது உள்ளங்களுக்கிடையில் இணைப்பை ஏற்படுத்தி அவனது அருளினால் நீங்கள் சகோதரர்களாக மாறியதையும், நீங்கள் நரக குழியின் விளிம்பில் இருந்தபோது அதை விட்டும் உங்களை அவன் காப்பாற்றி உங்கள் மீது புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறு அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஆல இம்ரான் 103. இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்களே. ஒரு கட்டிடத்தின் பகுதியைப் போல ஒருவர் மற்றவரை வலுப்படுத்த வேண்டும் என்கிறது ஹதீஸ். இஸ்லாமிய சமூகம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு சமூக அநீதிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும். பிரிவினை மற்றும் தர்க்கங்கள் சமூக பலவீனத்திற்கு வழிவகுக்கும். இதனால் இறைவனின் உதவி கிடைக்காமலும் போகலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கருத்து முரண்பாடுகள் மார்க்கத்தை மொட்டையடித்துவிடும். மக்களுக்கு மத்தியில் ஃபசாதை உண்டு பண்ணும். வீண் சர்ச்சைகள் அமல்களை அழித்துவிடும். கருத்து முரண்பாடு உங்களை ஃபித்னாவின் பக்கம் அழைக்கும், ஃபித்னா உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கும் என்றார்கள். அல்லாஹ் கூறியல், அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுக்குள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் துணிவிழந்து உங்கள் பலமும் இல்லாமல் போய்விடும். பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். சூரா அன்ஃபால் 46வது வசனம். ஆக ஒற்றுமையே பலம். இந்த ஒருங்கிணைப்பை சிதைக்கும் பிரிவினை கருத்துக்களை நாம் முறியடிப்போம். நமக்குள் அழகான ஒற்றுமையை உருவாக்கும் துவாக்களை நாம் பிரார்த்திப்போம். ரப்பனா ஃபிர்லனா வலி இஹ்வான் அல்லதீன சபகூன பில் ஈமான் வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். இறைவா, எங்களுக்கும் ஈமான் கொள்வதிலும் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பளிப்பாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவனை, நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன், மிக்க கிருபை மிக்கவன்.